சா 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 நி சரி சபா மம த த த ச நி பா பா சா 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 நி சரி சபா மம த த த ச நி பா பா கம த நி சா நி ரி சா. Hi, welcome to our channel Sara Creations. This is Lisa and this is my grandma Sonalta Shiraman. Namaskaram. Welcome to the episode 5 of பாட்டியும் பேத்தியும் சீரீஸ். நீங்கள் வந்து இதுவெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, இந்த பாட்டை பற்றி, இந்த படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பாட்டு வந்து அந்த படத்துல வந்து ரொம்ப அழகான பிளேஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, இது வந்து இந்த பாட்டோட லிரிக்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது நம்ம எப்படி இயற்கையோட கனெக்ட் பண்ணிக்கிறது, நம்ம மனசு எப்படி இருக்கும், அது வந்து எப்படி ஒரு நேச்சரை நம்ம எப்படி ரசிக்கிறது, ஒவ்வொருத்தரோட கேரக்டர் நம்ம எப்படி ரசிக்கிறது, படத்தை இந்த பாட்டுல வந்து லிரிக்கலா ரொம்ப அழகா எழுதியிருக்கும். சந்தோஷம். அதே மாதிரி வந்து என்ன சொல்றேன், இந்த படத்துல வந்து இந்த குட்டி பொண்ணு வந்து ஆக்ட்ரஸ் வந்து ரொம்ப அழகாவே நடிச்சிருப்பாங்க. அவங்க ரோல் வந்து எப்படின்னா, அவங்க கேரக்டரை எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, அவங்க எல்லாருடைய ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அந்த தகுந்த சமயத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத வந்து இந்த படத்துல வந்து ரொம்பவே அழகா காமிச்சிருப்பாங்க. அது ஒன்னு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி. ஆமா, அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் இந்த சினிமாவே எடுத்தது. ஆமா, how it influence our mindன்றது. இந்த படத்தை நாங்க எல்லாரும் போய் தியேட்டர்ல போய் பார்த்தோம். அதுக்கப்புறமா நாங்க வந்து ஓடிடில நாங்க வந்து ஜாலியா பார்த்தோம். பார்த்துட்டே இருக்கோம். நான் பார்த்துட்டேன். இப்போ பாட்டு பாடலாமா? இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டான்ஸா. குயிலிசையது பாடிட ஸ்வர வரிசைகள் தேவையா, மயில் நடனங்கள் ஆடிட ஜதி ஒளிகளும் தேவையா, நதி நடந்தே சென்றிட வழி துணைதான் தேவையா, கடல் அலையது பேசிட மொழி இலக்கணம் தேவையா, இயற்கையோடு இணைந்தால் உலகம் முழுதும் அழகு, கவலையாவும் மறந்தால் இந்த வாழ்க்கை முழுதும் அழகு. மதனிசா நிரிசா மதனிசா அழகே அழகே எதுவும் அழகே. நீ பாடுறதே அழகு. I'm so happy about you, சகஸ்ரா. இந்த சினிமா பார்க்கும் பொழுது குழந்தை சொன்ன மாதிரி அழகுன்றது அதுக்கு அதனுடைய பிளேஸ். அதுக்கு நான் பார்த்த ஆங்கிள் என்னன்னா, ஒரு ஃபாதர்னா அந்த ஃபாதருக்கான ரோல் எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. நமக்கு வந்து கல்யாணம் ஆகி வேற இடத்துக்கு போனா கூட, ஸ்டேட்டஸ்ல டிஃபரன்ஸ் இருந்தா கூட, எல்லாருமா ஒரு வெக்கேஷன்ல ஏதோ ஒருத்துல வந்து அப்பாவோட வந்து ஜாயின் ஃபியூச்சர் அவ வாழ்க்கை முக்கியம் போது அவ படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கும், வெளியூருக்கு போயிடுறோம். அது ஒரு கண்டிஷனலா நம்ம ஒரு மாசம் அப்பா அம்மாவோட தங்கணும், நம்ம எல்லாருமா வந்து ஜாயிண்டா இருந்து ஒருத்தரோட ஒருத்தரை புரிஞ்சிக்கணும். ஏன்னா நமக்கு வர ஒய்ஃபோ வர ஹஸ்பண்டோ வேற ஃப்ரம் டிஃபரெண்ட் ஃபேமிலிங்கும் பொழுது பறக்கிற குழந்தை இன்னும் டிஃபரெண்டா இருக்கும். எல்லாரும் ஒன்னா வந்து கேதர் ஆகி எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஒருத்தரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது, ரிலேட்டிவ்ஸ்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது, சொசைட்டில இருக்கும்போது we can understand people and adjust with them. அந்த இதை வந்து இந்த சினிமா சொல்லி கொடுக்கும் போது என்னுடைய பழைய கால, ஏன்னா இப்பெல்லாம் யாருமே எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி, அதனால இப்ப அதெல்லாம் கிடையாது. எனக்கு இது மலரும் நினைவுகளா இருந்ததுல இந்த சினிமாவுக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். அண்ட் மோர்ஸோ என்னோட கிராண்ட் டாட்டர் ரொம்ப நன்னா பாடுவானால இந்த சினிமாவை நாங்க செலக்ட் பண்ணினோம். Thank you. So it's only for Sagasra. Yes, but
the message is for everyone. எவ்ரிவன். ஆமா. அதாவது இயற்கையினோட அழகை ரசிக்கணும். ஒன்ஸ் இன் எ வைல் நம்ம எல்லாரும் ஃபேமிலி எல்லாம் கேதர் ஆயிட்டு we must spend few days together and enjoy with the family. Okay. அதான். Super. தேங்க்யூ. ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Bye. இந்த படம் பேர் நம்ம வந்து சொல்லலை, அதனால நீங்க இந்த படத்துக்கும் கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். Bye. இவ ரோபோ மாதிரியே பேசுறாளா ஆமாவா இல்லையான்றது மட்டும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பாய்.